வெல்கம் டு பிடிஎல். நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்குறோன்னா, ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறது நம்ம இப்போ ரீசெண்டாக, அதாவது சமீபத்தில் நமக்கு வந்த ஃபோன்லேருந்து அவங்களுக்கு திருப்பி கூப்பிடணும் அப்படின்னா எப்படி கூப்பிடலாம்? அதாவது ஒன்று நமக்கு வந்திருக்கலாம், இல்லை நம்மளே அவங்களுக்கு கூப்பிட்டுருந்துருக்கலாம், இல்லை நமக்கு ஒரு நம்பரில் கால் வந்து நம்ம எடுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா அதை மிஸ்டு கால்னு சொல்லுவோம். அந்த நம்பரை கண்டுபிடிச்சி எப்படி நம்ம கால் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோன் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் வச்சு எப்படி ஃபோன் பண்ணோம், நம்ம சேவ் பண்ணியிருக்க நம்பருக்கு எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இனிமேல் வந்துட்டு இதில் வந்து நமக்கு அதாவது நமக்கு இப்போ கடைசியாக ஃபோன் பண்ணாங்க, இல்லை ஒரு மிஸ்டு கால் வந்துச்சு, நம்ம அவங்களுக்கு கூப்பிட்ருந்தோம் அப்படின்னா எப்படி அந்த நம்பரை நம்ம எடுத்து அவங்களுக்கு திருப்பி கூப்பிட்றது அப்படின்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோனோட சிம்பிள் ஓப்பன் பண்ணுறீங்க. எல்லா ஃபோன்லேயும் வந்துட்டு ஹிஸ்ட்ரி, ரீசெண்ட் அப்படின்னுலாம் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்த ஃபோனு, போன ஃபோனு, மிஸ்டு காலை பற்றி சொல்லும். ரீசன்ஸ் அப்படின்னா RECENTS ரீசன்ஸ் இருக்கும். இதே ஹிஸ்ட்ரினா HISTORY ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இப்போது இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு யார்கிட்ட இருந்தெல்லாம் ஃபோன் வந்திருக்கு, நம்ம யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்துட்டு இதில் இருக்கும். இப்போது அவங்களுக்கு எப்படி ஃபோன் பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்துச்சா போச்சா இல்லை மிஸ்டு காலா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பேருக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் தெரியுது அவங்களுக்கு, இது நான் உங்களுக்கு பெருசாக காட்டுறேன். இது மாதிரி வந்துச்சுன்னா இது வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணது, அதாவது உங்கள் ஃபோன்லேருந்து ஏரோ ஆப்போசிட் சைடில் வெளியே போகிற மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ உங்களுக்கு ஃபோன் போனது. இதுவே உங்களுக்கு ஃபோன் வந்ததாக இருந்தால் உங்கள் ஃபோனுக்கு வந்தது, அதாவது உங்களை பார்த்த மாதிரி, ஃபோனை பார்த்த மாதிரி ஏரோ மார்க் இருக்கும். அதுவே இந்த ரெட் கலரில் இப்படி இருந்துச்சுன்னா இது வந்துட்டு மிஸ்டு கால், நம்ம ஃபோன் வந்திருக்கு, நம்ம அட்டன் பண்ணலைன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்படி தான் நம்ம வந்துட்டு இதில் இதோட, அதாவது மிஸ் காலா, இன்கமிங் காலா, இல்லை அவுட் கோயிங் காலா அப்படிங்கிறது பார்க்கணும். அதாவது மிஸ்டு கால்னால் நமக்கு ஃபோன் வந்துச்சு, நம்ம அட்டன் பண்ணலை அப்படிங்கிறது மிஸ் கால்னு சொல்லுவாங்க. இன்கமிங் கால் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபோன் வந்துச்சு, அவங்க நமக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்கமிங் கால்னு சொல்லுவோம். அவுட் கோயிங் கால்னால் நம்ம அவங்களுக்கு கூப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறத அவுட் கோயிங் கால்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு டைமும் கொடுத்துருவாங்க, எந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு இல்லை போச்சு, மிஸ் கால் ஆச்சுன்னு. இந்த இடத்துல டேட்டு, டுடே அப்படின்னா இன்னைக்கு அந்த டேட், எஸ்டர்டே அப்படின்னா நேற்று. இதுக்கப்புறம் போனீங்கன்னா அதில் வந்துட்டு டேட் வந்துடும், இப்போ சாட்டர்டே 21 February அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி ஃபோன் பண்ணுவோம், ஜஸ்ட் இதையும் அதே மாதிரி கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல நமக்கு பச்சை பட்டன் இருக்குது, அது அமுத்தினா ஃபோன் அவங்களுக்கு போயிடும். ஓகேவா? இப்போ காட்டுறோம், இப்போ ஃபோன் போகுது. இதுவே நம்ம அந்த ரெட் பட்டன் அமுத்துறோம்னா ஃபோன் வந்து கட் ஆகிடும். ஓகே, இப்படி வந்துட்டு நம்பர் அடித்து ஃபோன் பண்ணுறது அப்படிங்கிறது முதல்ல பார்த்துடலாம். இந்த இடத்துல கீழே கீபேட் அப்படின்னு இருக்கும். கீபேடுக்கான ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா KEYPAD அப்படின்னு எழுதியிருக்கும். கீபேட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. இப்போ கீபேட் ஓப்பன் ஆகிடுச்சு, இதுக்கு பேர் தான் கீபேட். புரிஞ்சுதா? இப்போது இந்த இடத்துல நம்ம நம்பரை அடிக்கணும். இப்போ உங்களுக்கிட்ட கொடுத்துருப்பாங்க இல்லையா, எனக்கு ஃபோன் பண்ணதுக்கு இந்த நம்பரில் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் முதல் மாதிரி இந்த ஒரு நம்பர் அடிக்கிறதுக்கு முன்னாடி பின் அடிக்கணும் அது மாதிரிலாம் இப்போ இல்லை. மொபைல் நம்பராக இருந்தால் நம்ம அவங்க கொடுத்த அந்த 10 நம்பரை கரெக்டாக அடித்தாலே போதுமானது. இப்போது 4486 இதை அடிச்சுட்டு கரெக்டாக இதில் வந்துட்டு 10 நம்பர் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு, இங்கே பச்சை கலர் பட்டன் தெரியுது இல்லையா, இந்த பட்டனை அமுத்தினாலே ஃபோன் போயிடும். ஓகேவா? இது உடனே ஃபோன் போயிடும். ஃபோன் போனதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அவ்வளோ, இது ரெட் கலர் அமுத்துனீங்கன்னா ஃபோனு கட் ஆகிடும். இதுதான் வந்துட்டு பேசிக்கான கான்செப்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.